Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா future tense பத்தி தான் பார்க்க போறோம். Future tense ஓட conversations பார்க்க போறோம். So first future infinite பத்தி பார்க்க போறோம். Future infinite அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படினா simple future tense அப்படிங்கிறது. So அந்த future infinite, future simple tenseலாம் வந்து எதை பத்தி குறிக்கும் அப்படினு சொன்னா நம்ம பண்ண போற ஆக்ஷன் ஃபியூச்சர்ல பண்ண போற ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் future infinite ன்னு சொல்லுவோம். So அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து என்னன்னா பாய் என்ன கேக்குறாங்கன்னா what will you do tomorrow? So நாளைக்கு நீ வந்து என்ன செய்வ அப்படி சொல்லி கேக்குறாங்க. அது வந்து என்ன அர்த்தம் அப்படினா நம்ம அதாவது ஆல்ரெடி சொன்னோம். அது நாளைக்கு பண்ண போற ஆக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. So ஃபியூச்சர்ல உள்ள ஆக்ஷன் பத்தி கேட்டிருக்கனால அதனால இது எது கீழ வந்திருக்குனா future infinite கீழ வந்திருக்கு. What will you do tomorrow? அது girl என்ன சொல்றாங்கன்னா I shall go shopping. நான் என்ன செய்வேன் அப்படினா ஷாப்பிங் போவேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. So அதுக்கு பாய் what will you buy? So நீ அப்போ அங்க போய் என்ன வாங்குவ அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு girl I will buy a dress. நான் என்ன பண்ணுவேன் அப்படினா ஒரு dress வாங்குவேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாய் will you show them to me? அது நீ என்கிட்ட காட்டுவியா அப்படினா yes I shall show them if you come to my house. நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தா அதை காட்டுவேன் அப்படின்னு girl சொல்றாங்க. அடுத்து பாய் I will surely come. நான் என்ன செய்வேன் கண்டிப்பா வருவேன். சோ எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷன் பத்தி பேசினால இது ஃபியூச்சர் இன்ஃபினிட் கீழ வந்திருக்கு. அடுத்து வந்து என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படினால என்ன அப்படினா தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். சோ அது வந்து ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போறத பத்தி பேசுறது தான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுல கீதா வந்து என்ன கேக்குறாங்கன்னா what will you be writing tomorrow? நாளைக்கு நீ வந்து என்ன எழுதிட்டு இருப்ப? இந்த நேரம் நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? அதுவே நாளைக்கு என்ன எழுதிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கந்தா I will be writing poem. நான் என்ன செய்வேன் இந்த நேரம் வந்து போயம் வந்து எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கீதா என்ன கேக்குறாங்கன்னா what will you be eating later? லேட்டா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது I will be eating a cake. நான் என்ன செய்வேன் அப்படின்னா கேக் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கீதா will she be watching TV? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவ வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாளான்னு இன்னொருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கந்தா என்ன சொல்றாங்கன்னா yes she will be watching TV. ஆமா அவ டிவி பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கீதா what will he be learning? அவன் வந்து என்ன படிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கந்தா he will be learning English. அவன் என்ன பண்ணுவானா இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது ஆனால் தொடர்ந்து நடக்க போற ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லா ஃபியூச்சர் கன்ஃபியூஷன்ஸ் பார்க்கும்போது அதாவது ப்ரெசென்ட்ல வந்து ப்ரெசென்ட் கன்ஃபியூஷன்ஸ் பார்த்துருப்போம், பாஸ்ட் கன்ஃபியூஷன்ஸ் பார்த்துருப்போம். அதுல வேர்ப் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனியாக அண்டர்லைன் பண்ணி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த வேர்ப் வந்து எப்படி வரும் கன்ஃபியூஷன்ஸ்னாலே வேர்ப் எப்படி வரும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.